மனசுல எந்த சூதுவாதும் இல்ல. வெளிப்படையா தான் இருக்கிறீங்க. எந்த ரகசியம் மறைக்கிறதும் இல்ல. இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே யார பத்தி நீங்க யோசிக்கிறது இல்ல. மத்தவங்கள பத்தின சிந்தனை உங்களுக்கு அதிகம் இல்ல தான். பெரும்பாலும் சூதுவாது தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு வந்தாலுமே, இந்த காலகட்டங்கள்ல நெறைய பாதிப்பு என்னவோ உங்களுக்கு தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, இந்த நேரம் ஒரு வகையில நீங்க ஒரு பொருளாதாரம் நல்லபடியா கொண்டு வரணும்னு நீங்க சம்பாரிக்கணும்னு ஒரு பக்கம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பணங்கிறது சேமிக்க முடியாத சூழ்நிலையில இந்த நேரம் இருந்துட்டே இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது இருந்துருது. அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க யார்கிட்டயும் கையேந்து நிக்கணும்னு நீங்க எப்பயுமே நெனச்சதில்ல. கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறீங்க. ஆனா, கடன் வாங்குற சூழ்நிலை தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கடனுக்காக அதிக வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையில எல்லாமே நெறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கடனுக்காக நெறைய பேரு சொந்த இடத்த, வீட்ட விக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெரும்பாலானவங்க சொத்த விக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தள்ளக்கூடிய சூழ்நிலையில பெரும்பாலானவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தாய் வழியிலுமே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே உடல்நல பாதிப்பாக இருக்கட்டும், மன ரீதியான பாதிப்பாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாக சந்திக்கக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரம் இருக்கிறீங்க. சொல்ல முடியாத பிரச்சனைங்கிறது நிறைய இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த நேரம் பல கஷ்டம் எல்லாமே நீங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பல கஷ்ட நஷ்டம் எல்லாமே இருந்தாலுமே அதுதான் வாழ்க்கை. நீங்கள் கடந்து வந்தாலுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகமாக நேசிக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தாங்க வாழ்க்கை துணையை. ஆனால் அதே அளவுக்கு அன்பு அவங்க கிட்டே இந்த நேரம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கறதுனாலேயே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையும் இந்த நேரம் சண்டை சச்சரவு இல்லாமலாம் இல்லை. நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நிறைய பேர் தனியாக பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய வேதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் மனசை யாருமே புரிஞ்சுக்கலங்கிறது தான். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. எந்த தொழில் செய்யணும்னு நினச்சாலுமே இந்த நேரம் தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் போட்டாலுமே அதில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் ஒன்று மனசு ஒரு நிலையில் இல்லை. ஒரு கவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே வரீங்க. சம்மந்தமே இல்லாத வெட்டி செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. செய்கிற தொழிலுமே போட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் கவனம் கொடுத்தாலுமே சரிவர நடத்த முடியாத சூழ்நிலை நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் உழைப்பு கொடுத்தாலுமே வருமானம் ஒரு பக்கம் இல்லையேங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம், சொந்த பந்த வகையில் பாதிப்பு ஒரு பக்கம், பிள்ளைகள் வழியில் அதுக்கு மேலே என்ன சொல்லலாம், பிள்ளைகள் வழியில் சமீப காலமாகவே கொஞ்சம் தொல்லை நீங்கள் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. வெளியில் தொல்லை இல்லைனாலுமே பிள்ளைகளாலேயே வீட்லேயும் சண்டை சச்சரவு சந்திக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ குலதெய்வ வழிபாட்டு கூடவே பைரவருக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க. சிவனுடைய அம்சமாகவே கருதக்கூடிய சிவனுடைய ருத்ர வடிவங்களிலிருந்து தோன்றி வச்சவர் தான் கால பைரவர்னு சொல்லுவாங்க. கால பைரவருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க. அதாவது அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 நிமிஷம் பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பைரவ முகூர்த்தத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறதாலையும் தொடர்ந்து பைரவர் வழிபாட்டில் ஒரு சில பரிகார முறையில் நீங்கள் செய்கிறதாலையும் உங்கள் வாழ்க்கையில் பல சங்கடங்கள் நீங்கள் கூட வாய்ப்பு உண்டாகும். அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட வழிபாட்டை நீங்கள் பைரவருக்கு செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இது அற்புதமான நேரங்க. சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 நிமிஷம் நேரம் தான் பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது முடிஞ்சா சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி அந்த நேரத்தில் மௌனமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சௌமுக விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். சௌமுக விளக்குங்கிறது 4 பக்கமும் எரியக்கூடிய விளக்கு. இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப பல நல்ல காரிய சித்தி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். பைரவன் வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உணவு அளிச்சுட்டு வர்றது, அதாவது நாய்களுக்கு நீங்கள் அன்னம் சாப்பிட நீங்கள் உணவு கொடுத்துட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே அற்புதமான பலனை உங்களுக்கு அன்றைய தினங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தான் பைரவர் வழிபாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது மிதுன ராசி அன்றவர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே உங்களை ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. நிறைய எதிர்த்தொல்லை இருக்க உங்களை வளர விடாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தொடர்ந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துஷ்டங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கே தோணும் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கும் நஷ்டமான சூழ்நிலை சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே
குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தொழில் வாழ்க்கையிலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் நீங்கள் மிளகுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதாவது பூசணியில் மிளகு நீங்கள் போட்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த கடன் வாங்கியிருப்பீங்க, கடனுக்கு வட்டி அசலும் கட்ட முடியாமல் தவிக்கக்கூடியங்களாமல் இருப்பீங்க. ஞாயிறுல ராகு காலத்தில் காலபைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்தாமரை பூ அணிவிச்சு நீங்கள் இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த கேரட் அல்வா இல்லைன்னா அந்த சர்க்கரை பொங்கல், கோதுமை அரிசி பலகாரம், இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் நைவேத்தியமாக செஞ்சு வழிபாடு செஞ்சு அன்னதானம் மற்றவங்களுக்கு செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் ஒரு செல்வ நிலையே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு தளவாழை இலை வச்சு அது மேலே நெல் ஒருபடி பரப்பி அதுக்கு மேலே ஒரு தளவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி வச்சு குங்குமம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் நெய் கலந்து பரப்பி அதை சுற்றிலுமே 5 எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து நீங்கள் தொடர்ந்து பழங்களை மிளகு தீபம் ஏற்றி சொர்ண பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் நிறைய கவலையோடு இருப்பீங்க. பல பிரச்சனை, ஏக்கம், சோகம், இப்படி அனைத்து விதமான விஷயத்தையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனை உள்பட ஏலக்காய் மாலை நீங்கள் கால பைரவருக்கு நீங்கள் சூட்டி வழிபாடு செய்கிறது நல்லது தாங்க. பைரவருக்கு ஏலக்காய் மாலையில் ஒரு பிடி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெற்றிலை மேலே வச்சிங்கன்னா கடன் பிரச்சனை உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. காலபைரவர் வழிபாடு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு பின்னாடி செய்கிறது தான் இன்னுமே சிறப்பான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிலைமை காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான். பயப்பட வேண்டாம். நிறைய பொறுத்த வரைக்குமே இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பங்கிட முடியாமல் இருப்பீங்க. நல்ல முறையாக அண்ணந்தம்பிக்கு எல்லாமே சொத்தை பிரித்து கொடுத்துட்டு நீங்களும் பயனடைன்னு ஆசைப்படுவீங்க. நிறைய திட்டு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சொத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒரு பிரிக்க முடியாத சூழ்நிலை, அண்ணன் தம்பிங்க யாருமே ஒத்து வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே வராங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளவோ போராடி பார்த்துட்டிங்க, ஆனால் நல்ல மாற்றம் இல்லையேங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு வருது. இந்த நேரம் இந்த வழிபாட்டு எல்லாமே செஞ்ச பின்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக உண்டு. பெற்றவங்க வழியில் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் ஒவ்வொன்றிலுமே இந்த நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசியிலே குரு சுக்கிர சேர்க்கைன்னு இருக்கிறதால இனி உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவாகக்கூடிய நேரம். நிறைய பஞ்சாயத்து, சண்டை, வம்பு, வழக்குன்னு இருந்தவங்களுக்கு கூட சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை கூடவே இருக்கிறதால ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருந்தாலுமே அது நல்லபடியாக முடியக்கூடிய நேரம் தான். இந்த நேரம் பிள்ளைகள் வழியில் நிறைய செலவு சந்திச்சிருப்பீங்க. பிள்ளைகள் வழியிலுமே கொஞ்சம் இனிமே நீங்கள் கவனம் கொடுக்கணும். குழந்தைகளோட உடல்நலம், ஆரோக்கியம், இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயப்பட வேண்டாம். கொஞ்சம் செலவு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலுமே பிள்ளைகள் வழியில் பாதிப்புள்ள பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய வாய்ப்பு நீ ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்பு விலகும். உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனையுமே இனி படிப்படியாக நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் கண்ட கனவு விரைவில் நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே பல திருப்பு உங்களுக்கு காத்திருக்குது. என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிக முதலீடு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். நிறைய விஷயங்களை துணிஞ்சு முடிவெடுக்க போகிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. எதிர்கால நலனுக்கிறது இந்த நேரம் நிறைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அடுத்தடுத்து உங்களுக்குமே சுப விரைய செலவு கொஞ்சம் காத்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால நினைச்சது நடத்தி முடிக்கக்கூடிய நேரம் தான். விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசு வழி முயற்சி வெற்றியாகும்னு சொல்லலாம். நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டி குடி போகணும்னு தான் ஆசைப்படுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைய பாக்கியத்துக்கு ஏங்கி தவிச்சவங்களுக்கும் அந்த ஏக்கம் தீரும். திருமண வயசுக்காரங்களுக்கு விரைவில் வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருந்த பாதிப்புள்ள வருமானமும் சிறப்பாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இனிதாங்க உங்களுக்கு வாழ்க்கையை தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் திட்டங்களை நீங்கள் நிதானமாக செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை செய்யாதீங்க. ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம். புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடங்கிறது இல்லை, உழைப்புக்கேற்ற லாபம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நனவாகும். திருமண பாக்கியத்திலிருந்து குழந்தை பாக்கியம் வரைக்கும் இனி அடுத்தடுத்து சுப செலவு காத்திருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் தடப்பட்டு வந்த பல விஷயம் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் படிப்பிலுமே நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான நேரம் தான். முன்னேற்றங்கிறது உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். சொந்த பந்த வகையில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோயாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.